வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் மினிட் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் அதாவது கோவையில் ஒரு மிக நீளமான ஒரு மேம்பாலம் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அந்த மேம்பாலத்தோட நீளம் குறைஞ்சபட்சம் 10 கிலோமீட்டருக்கு மேலே தான் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோடய கணிப்பு. எக்ஸாக்டாக எவ்வளோங்கிறது தெரியாது. அதாவது கோவை மாவட்டம் அவிநாசி ரோட்டில் கேஎம்சிஹெச் மருத்துவமனைக்கு அடுத்தது கோல்டு வின்ஸ் என்கிற இடத்திலிருந்து இந்த மேம்பாலம் ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உப்ளிபாளையம் ஜங்ஷனுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும், அதாவது உப்ளிபாளையம் சிக்னலுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்குமே இந்த மேம்பாலம் போயிட்டுருக்குது. கிட்டத்தட்ட அது உப்ளிபாளையம் சிக்னல் வரைக்கும்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த மேம்பாலத்தோட நீளம் இருக்குது. கிட்டத்தட்ட 310க்கு மேலே தூண்கள், அதாவது பாலத்துக்கு அடியில் இருக்கிற தூண்கள் அளவு எக்ஸாக்டாக தெரியல. ஆனால் கண்டிப்பாக 310க்கு மேலே இருக்குங்கிறது நல்லா தெரியும். அந்த அளவுக்கு தூண்கள். இந்த வேலையை ஆரம்பித்து பார்த்திங்கன்னா இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 வருடத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இன்னும் வேலை நடந்துகிட்டே தான் இருக்குது. ஏன் இவ்வளோ ஸ்லோவாக நடக்குதுங்கிறதுன்னு தெரியல. பட் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 180 தூண்களுக்கு மேலே இப்போ மேலே தளம் அமைச்சிட்டாங்க, அதாவது ரோடு அமைச்சிட்டாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக கட்டிகிட்ருக்குறாங்க. அதாவது ஒரு பாலத்தை எடுத்துகிட்டு ஜாயின் பண்ணி உள்ளே ஏதோ அந்த இரும்பு ராடு மாதிரி போட்டு இது பண்ணுறாங்களாட்ட தெரியுது. எக்ஸாக்டாக எப்படிங்கிறது தெரியல. ஆனால் இதோட அந்த மேலே இருக்கிற பாலத்தோட இதெல்லாம் பார்த்திங்கன்னா தென்னம்பாளையத்துக்கு ராசிபாளையம் போகிற வழியில் ஒரு இடத்துல நிறைய வச்சுருக்குறாங்க. இது அங்கே தான் தயாராகுதா இல்லையாங்கிறதும் எனக்கு தெரியாது. ஆனால் அங்கேருந்து தான் நிறைய வண்டியில் எடுத்துகிட்டு போய் நைட் டைமில் மட்டும்தான் மேலே ஏற்றி போல்ட் போட்டு எல்லாம் டைட் வைக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 இடத்துல அந்த மாதிரி இது வச்சு போல்ட்டு போட்டு டைட் பண்ணி அப்படியே இது பண்ணுறாங்க. எக்ஸாக்டாக அது எப்படிங்கிறது தெரியல. ஆனால் இந்த பாலத்தோட நீளம் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேலே தான் இருக்குது. இது நம்ம பெங்களூரில் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் சிட்டி இருக்கிற இடத்துல இதே மாதிரி தான் நீளமாக இருக்குது. அதே மாதிரி ஒரு பாலம் தான் இது. இது பார்த்திங்கன்னா இடையில அங்கங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோமீட்டர் போனால் மறுபடியும் மேலே ஏறி அங்கிருந்து, அதாவது இப்போ கோல்டு வின்ஸில் இருக்கிறவங்க மெயினாக மேலேயே பாலத்தில் ஏறிடுவாங்க. ஆனால் அதே பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த இது சித்ரா ஏர்போர்ட்லேருந்து வர்றவங்க ஏர்போர்ட்லேருந்து மறுபடியும் லெஃப்ட்டு திரும்பி அவங்க பாலத்தில் ஏறணுன்னா அது கிட்டத்தட்ட பிஹெச்சி காலேஜ் தாண்டினதுக்கப்புறம் அங்கேருந்து மேலே ஏறுற மாதிரி ஒரு ஸ்லோப்பும் வச்சுருக்குறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஸ்லோப் வழியாக மேலே ஏறி போய்க்கலாம். அதே மாதிரி ஒரு 2-3 இடத்துல அந்த மாதிரி இருக்குது. இப்போ அது அந்தந்த இடங்களில் ஏறி மறுபடி இறங்கிக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பாலத்தோட பணிகள் கிட்டத்தட்ட ஒரு 3/4 அளவுக்கு முடிஞ்சிருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ இந்த சைடில் பார்த்திங்கன்னா இந்த பிஹெச்சி காலேஜை தாண்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் பாலிடெக்னிக் கிட்ட அங்கேருந்து கீழேருந்து மேலே ஏறுற மாதிரி ஒரு ஸ்லாப் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட் ரோட்டில் பார்த்திங்கன்னா அரவிந்தன் மருத்துவமனை, அதாவது அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல், அந்த நேரிருந்து இறங்குற மாதிரி ஒரு இது இருக்குது. அதாவது கோயம்புத்தூர்லேருந்து வர்றவங்க அந்த இடத்துல ஏர்போர்ட்டுக்குள்ளே போகணுன்னா அங்கே இறங்கி அப்படியே ஏர்போர்ட்டுக்கு போகிற மாதிரி கீழே இறங்குற மாதிரியும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் இது பார்த்துட்டு இருக்கிறத பார்த்திங்கன்னா அந்த பாலம் தான் இது. இது இங்கேருந்து கோயம்புத்தூர் போகிறப்போ அந்த இது பிஹெச்சி ஹாஸ்பிட்டல் பிஹெச்சி காலேஜ் தாண்டினோன்னா அந்த கவர்மெண்ட் பாலிடெக்னிக் கிட்ட இருக்கிற மேலே ஏறுற இடம் இது. அதாவது ஏர்போர்ட்லேருந்து வர்றவங்க மேலே சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கிற இடம். இப்படி பார்த்திங்கன்னா இது அப்படியே நேராக போயிட்டே இருக்குது. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அடுத்தது இந்த ரெசிடென்சி ஜென்னி கிளப்பு அதை தாண்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜு, அதையும் தாண்டினதுக்கப்புறம் பார்த்தா ஹோப் காலேஜு.
இப்படி லைனாக போயிட்டே இருக்குது. அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதாக போயிட்டே இருந்தோம்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடங்களில் வந்துட்டு இப்போ இதே பார்த்திங்கன்னா இது வந்து எந்த இடம்னா இப்போ ஜென்னி கிளப்பெல்லாம் தாண்டி போயிட்டுருக்குது. இது அப்படியே போயிட்டுருக்கிறப்போ மேலெல்லாம் அந்த பாலங்களெல்லாம் மேலெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொன்றா கொண்டு வந்து ஜாயின் பண்ணி இப்போ அதை இது பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிஐடி காலேஜை தாண்டியும் போயிட்டுருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போது மெடிக்கல் காலேஜ் வரைக்குமே கிட்டத்தட்ட போட்டு எல்லாம் இந்த சைட்லலாம் முடிச்சிட்டாங்க. இது மேலே அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன பிட்டாக கொண்டு வந்து மேலே அப்படியே வச்சு ஜாயின் பண்ணுறாங்க. அதை முடித்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரயில்வே மேம்பாலம் வரும் இங்கே எந்த இடத்துலைன்னு பார்த்தீங்கன்னா ஹோப் காலேஜுக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த ரயில்வே மேம்பாலத்துக்கிட்ட இருந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு மேலே வந்து ஒரு 4-5 பிட்டுக இன்னும் அது போடாமல் இருக்குது. அதாவது ஒரு 4-5 தூணுக்கு ஜாயின் பண்ணாமல் இருக்குது. அங்கே வந்து இன்னும் தூண் அமைச்சிட்ருக்குறாங்க. அதனால் அந்த இடத்துலலாம் இன்னும் மேலே போடாமல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே நேராக இப்போது ஹோப் காலேஜ் போகிறோம்னு வைங்க. இப்போ ஹோப் காலேஜ்லேருந்து அப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தாண்டினதுக்கப்புறம் அந்த ரயில்வே பாலம் மேலே ஏறுற இடம் தான் இப்போ நான் சொன்னேன்லங்க. அந்த ரயில்வே பாலத்துக்கு மேலே வரைக்கும் வந்து அந்த இடத்துல வந்து மேலே அந்த பாலத்துக்கெல்லாம் கொண்டு வந்து ஜாயின் பண்ணுறது முடிஞ்சு போச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு அடுத்தது தூண் இப்போ தான் அமைச்சிட்ருக்குறாங்க. இப்போ அந்த தூண் அந்த தூண் அமைச்சு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் கொண்டு வந்துட்டு இதில் ஜாயின் பண்ணுவாங்க. இந்த ரயில்வே பாலத்துக்கிட்ட மட்டும் கொஞ்சம் பெண்டிங் வச்சுருந்துருக்குறாங்க. அதனால் அங்கே இப்போ தூண் இப்போ தான் மறுபடியும் எல்லாம் அமைக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. ரயில்வே பாலம் ஏறி இறங்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீண்டும் மேலெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. போட்டு எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் அப்படியே போயிட்டே இருக்குது. இது அப்படியே போயிட்டுருக்கிற போது பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலைங்கன்னா இந்த எப்படி சொல்கிறது இந்த ஏஆர்சி ஸ்கூலு அந்த நேர் இருக்குது. அந்த நேர் வந்துட்டு அது என்ன ஸ்டாப்பிங்னா ஹோப் காலேஜுக்கு அடுத்த ஸ்டாப்பு. ஒரு சிக்னலு. அந்த சிக்னல்கிட்ட ஒரு 2 தூணுக்கு மட்டும் இன்னும் போடாமல் இருப்பாங்க. 2 தூணுக்கா 3 தூணுக்கா இன்னும் அதை ஜாயின் பண்ணாமல் இருப்பாங்க. இப்போ நீங்கள் அது கிட்டத்தட்ட நம்ம அந்த இடத்துக்கு பக்கம் போயிட்டோம்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இன்னும் ஒரு 2 தூண் மட்டும் போடாமல் இருப்பாங்க. 2 3 போடாமல் இருக்குது. அது மேலே அந்த தூணுக்கிட்ட மட்டும் மேலே அந்த பாதை அமைக்கிறது வந்து நின்றுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஆர்கே ஸ்டாப்புன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்க பாருங்க, இதோட முடிஞ்சிருமா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இதோட முடியுது. அதுக்கப்புறம் அந்த கீழே அந்த ப்ளூ கலரில் வச்சு இது பண்ணி வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி தான் ஜாயின் பண்ணி ஒவ்வொன்றா கொண்டு வராங்க. இந்த சிக்னல் தாண்டணுன்னா மறுபடியும் வருங்க ஒரு 2-3 தூணுக்கு மட்டும் இல்லை, மறுபடியும் ஆரம்பிச்சிச்சு. மறுபடியும் மேலே பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் அப்படியே ஜாயின் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. இப்போ அப்படியே நம்ம வண்டி போயிட்டே இருக்குதா, நம்ம பின்னாடி முன்னாடி போயிட்டுருக்கிற கார்களுக்கு அதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு மேலேருந்து இது வந்து நம்மளுக்கு என்னென்னா மழை காலங்களில் நிறைய பேர் வந்துட்டு மழையில் நனையாம இருக்கிறதுக்காக இந்த பாலத்தை ஒட்டி போவாங்க. அதே நேரத்தில் வெயில் காலத்துலேயுமே நிழல் இருக்கிற இடமா தேடி போகிறதுக்கு இந்த மேலே இருக்கிற பாலம் கரெக்டாக இருக்குது. ஆனால் இப்போ அப்படி தான் இப்போதைக்கு நடந்துகிட்ருக்குது. ஏன்னா மேலே இன்னும் பாலம் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா நிறைய பேர் மேலே போயிட்டாங்கன்னா கீழே இங்கே டிராஃபிக் இருக்காது. அதனால் ஃப்ரீயாக போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஒரே டிராஃபிக்காக இருக்குது. ஏன்னா இப்போ ரோடு முதல் இருந்ததை விட கொஞ்சம் இப்போது குறுகலான மாதிரி தானே தெரியும். ஏன்னா இப்போது ஏற்கனவே இருக்கிற ரோட்டில் இடையில இந்த பாலம் கட்டுறதுக்காக அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்குறாங்களா, அதனால் வண்டி வந்துட்டு போகிறப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் போகணும். ஒரு சில இடங்கள்லாம் தடுப்புகள் எல்லாம் இல்லாமல் இருக்குது. இருந்தாலும் நம்ம சல்லுன்னு நேராக போய் தூண் மேலே இது மோதி இருக்கக்கூடாது. இப்போ நம்ம அப்படியே பார்த்துட்டு வந்தோம் பார்த்திங்கன்னா இப்போ நாம் வந்து இந்த ஃபன்மால் சிக்னல் கிட்ட வந்துட்டு கிட்டத்தட்ட அப்படியே ஃபன்மால் சிக்னல் தாண்டியாச்சு. இப்போ தாண்டியாச்சு. நாம் அப்படியே போயிட்டே இருக்கிறோம். ஃபன்மால் சிக்னல் தாண்டி போயிட்டே இருக்கிறேன். நீ அடுத்தது பார்த்திங்கன்னா கிருஷ்ணமால் ஸ்கூல் ஸ்டாப் வரு. அதையும் தாண்டி அப்படியே போனோம்னா
அடுத்தது பீளமேடு ஸ்டாப் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே நேராக போனால் பீளமேடு ஸ்டாப்புக்கு அப்புறம் இந்த எஸ்ஓ பங்க் ஸ்டாப் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நவந்தியா ஸ்டாப். இப்படி லைனாக ஸ்டாப்புக்கு வரும். ஆனால் இப்போ வந்து இது வரைக்கும் போயிட்டு இருக்கிற இடத்து வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிட்டத்தட்ட பீளமேடு சிக்னலுக்கு பக்கம் போயிடுவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா அது வரைக்கெல்லாம் மேலே அந்த தூணு இருந்துகிட்டே தான் இருக்குது. பார்த்திங்கன்னா போயிட்டுருக்குது வண்டி அப்படியே. இப்போது நாம் வந்து எந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருக்குறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பீளமேடு ஸ்டாப்புக்கு வந்திருப்போம். இங்கே 2 பிஹெச்இ இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, சர்வஜனா ஸ்கூல் இருக்குது. நாம் இப்போ கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இப்போது இனி நாம் அப்படியே தாண்டி போயிட்டே இருந்தோம்னா அடுத்தது எஸ்ஓ பங்க் தாண்டி போனால் நவந்தியா. பார்த்தீங்கன்னா இதோட இந்த தூணுக்கு மேலே போட்டிருக்கிறது முடியுது. கிட்டத்தட்ட இப்போ இங்கே நம்ம பீளமேடுக்கிட்ட வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இதோட தூணில் இன்னும் இங்கேருந்து இன்னும் போட ஆரம்பிக்கணும். இன்னும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே கிட்டத்தட்ட ஒரு நிறைய தூண்களுக்கு இது மேலே பாலம் இன்னும் அமைக்கிற பணி நிறைவடையில் அப்படியே போயிட்டே இருக்கிறோம். போயிட்டே இருந்திங்கன்னா அங்கங்கே அதாவது வந்து இப்போ இந்த பாலம் கட்டினதுக்கப்புறம் என்னென்னா இடையிலெல்லாம் சிக்னல்களையெல்லாம் எடுத்துட்டாங்க. அப்படியே கட் பண்ணி இப்படி யூடர்ன் போட்டு போயிட்டு திரும்பி அந்த வழியில் போகிற மாதிரியெல்லாம் அமைச்சிட்டாங்க. வண்டி இப்படி லெஃப்ட் சைடில் போகிற வண்டி லெஃப்ட் சைடில் போயிட்டுருக்கு, ரைட் சைடில் போகிறது யூடர்ன் போட்டு போகிற மாதிரியெல்லாம் அமைச்சிட்டாங்க. அதனால் வந்து பிரச்சனை இல்லை. இப்போ அப்படியே வண்டி போயிட்டே இருக்குது. அப்புறம் நம்ம போயிட்டுருக்கிறப்ப பார்த்திங்கன்னா அடுத்தது நீ எஸ்ஓ பங்க் வரப்போகுது. எஸ்ஓ பங்க் வந்துருச்சு அப்படின்னா அடுத்தது நவந்தியா வரும். பட் நாம் வந்து இந்த வீடியோவை நாம் எந்த இடத்துல முடிக்கிறோம்னா எஸ்ஓ பங்க் தாண்டினோன்னையே இந்த நெக்ஸா ஷோரூம் இருக்குது. இந்த நெக்ஸா ஷோரூம் கிட்ட நாம் இந்த வீடியோவை முடிச்சிடுறோம். ஏன்னா இது வந்து ரொம்ப லென்த்தாக போயிட்டு இருக்கிறதுனால நாம் இந்த வீடியோவை நெக்ஸா ஷோரூமோடு முடிச்சுட்டு அடுத்தது இன்னொரு நாளைக்கு நாம் எஸ்ஓ பங்க்லேருந்து உப்புளிபாளையத்து வரைக்கும் நாம் அந்த இந்த வீடியோவை மறுபடியும் எடுத்து அங்கேருந்து நம்ம எந்த இடத்துல விட்டோமோ அங்கேருந்து நாம் இந்த வீடியோவை எடுத்து மறுபடியும் நம்ம அப்லோட் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குது. அதனால தான் உங்களுக்கு நீங்கள் ரொம்ப லென்த்தாக இருந்தால் நிறைய பேர் பார்க்க மாட்டீங்க. அதனால் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்.